எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, கிளைமேட்டை தாண்டி நம்ம போகக்கூடிய வரக்கூடிய பாதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா, பழனி பாதை கடந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் டேமேஜ் ஆகிருந்தது. அதுவுமே கூட ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே சரி பண்ணி இப்போ கவர்மெண்ட் பஸ் இன்க்ளூடிங் போக வர்ற அளவுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் கூட போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு வெஹிக்கிள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைச்சரிவு, அதாவது பாறை உருண்டு பாதை மேலே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் மலையிலிருந்து பழனி போகக்கூடிய பாதையில் பிஎல் செட்டு தாண்டி மயிலாடும் பாறை அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு பாறை உருண்டு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையுமே கூட இப்போ கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ்லாம் கூட போயிடுச்சு. 2 வீலரில் வரவங்க கவனமாக வாங்க. காரில் வரவங்க கூட இந்த மலைச்சரிவுலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருப்போம். கவனம் இல்லாமல் நம்மளுடைய சில கவனக்குறைவுனால ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நமக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ பழனி வழியாக வரக்கூடிய நபர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே கொஞ்சம் கவனமாக வாங்க. மலைச்சரிவு, பாறை உருண்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு கொடைக்கானலுக்கு வரதா இருந்தாலோ, அல்லது உங்கள் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாராவது கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அல்லது நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, கொடைக்கானலுடைய கிளைமேட்ஸ் பற்றியும் வெதர் கண்டிஷன் பற்றியும் அப்பப்போ நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு சைட் சீயிங் வர்றவங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிளைமேட்டை பற்றி பார்க்கலாம். கிளைமேட் எப்படி இருக்குது? நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேட் செம்ம மழைங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்ல மழை, ஒரு 3 மணி வரைக்கும் செம்ம மழை பெஞ்சது. 3 மணிக்கு மேலே ஒரு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் சுத்தமாக மழையில் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. மழையில் வெயில் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஈவினிங் ஒரு 7 o'clock மழை ஆரம்பிச்சது. நைட்டு மிட் நைட்டில் தான் எப்போ நின்றுச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் மழை வந்துடுது, ஈவினிங் மழை வந்துடுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட டைமில் தான் உங்களுடைய சைட்சிங் அல்லது உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கணும். கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் போட முடியாது இந்த வாரம். மேபி தீபாவளி டைமில் கூட கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லா வருஷங்களும் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு நல்ல மழை வரும். ஈவினிங் டைமில் செம்ம மழை வரும். ஏன்னா ராக்கெட்ஸு, வெடி எல்லாமே நம்ம ஈவினிங் டைமில் தான் போட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதனால் தீபாவளி டைமில் கண்டிப்பாக கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மழையில் ரூமில் தான் நீங்கள் மாட்டிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. கம்மிங் வீக்கெண்டு நிறைய ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க. கிளைமேட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் சைட்சிங் போகலாம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வெதர் கண்டிஷனை கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ண முடியாது. வெதர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்குது கிளைமேட்டு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே இன்னைக்கு மழை வரல. இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே மழை வரல. ஆனால் எப்போ வேணால் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. எப்போ வேணால் மழை வர்றதுக்கான அறிகுறிகள் எப்பவுமே இருக்குது. க்ளவுட்ஸ் எல்லாம் மேலே ரெடியாக இருக்குது மழை வர்றதுக்கு. ஒரு செகண்டில் அப்படியே மழை பொழிஞ்சு தெளிரும், அந்த அளவுக்கு தான் கிளைமேட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அம்பர்லா, கொடை, அப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு, சொட்ரு, ஜாக்கெட் என்னென்ன தேவையோ இருக்கிறத வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா? போனோட வந்திருப்பீங்க, கொடைக்கானல் வாங்கியிருப்பீங்க, எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இல்லைனா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வாங்க வேண்டியிருக்கும். கொடைக்கானல் கண்டிப்பாக பிளைன்ஸ் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு 1000 2000 நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். பட்ஜெட்டில் வரவங்களுக்கு கண்டிப்பாக அது ட்ரபிள் ஆயிரும். நல்லா ஒரு ரிச்சாக வரவங்க, நிறைய கேஷ் கையில் வச்சுக்கிட்டு நல்லா செலவு பண்ணுறதுக்காக வரவங்களுக்கு பற்றி நான் சொல்லலை. பட்ஜெட்டில் நிறைய பேர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர், நம்ம டூரிஸ்ட் நிறைய பேர் கொடைக்கானலில் பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணி வரீங்க. ஒவ்வொரு 100 ரூபாயுமே உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அதனால் உங்கள்கிட்ட இருந்தது சொற்று, குல்லா இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும். நாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொடைக்கானல் பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். தீபாவளிக்கு ரூம்ஸ் புக்கிங் போயிட்டுருக்கு. 1000 ரேஞ்ச் ரூம்ஸ்லாம் மேக்ஸிமம் ஃபுல் புக்கிங் ஆயிடுச்சு. 1200, 1500, 1800, 2000 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்மள்ட்ட ரூம்ஸ் எல்லாமே கிடைக்குது. குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா மினிமம் 400, 500 இந்த ரேஞ்சில் இருக்குது. 350 ரூம்ஸ் புக் ஆயிடுச்சு. ஸோ
நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணணும்னா அட்வான்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான ரூமை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்து வைக்க முடியும். இல்லை என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் மதியம் வரலாம், ஈவினிங் வரலாம், சப்போஸ் வர வழியிலே உங்களுக்கு வேறு பக்கம் உங்களுக்கு ரூம்ஸ் கிடச்சிடலாம். ஸோ உங்களை நம்பி நாங்கள் வந்து ரூம் ஹோல்ட் பண்ணி எந்த நம்பிக்கையில் எடுத்து வைக்க முடியும்? கண்டிப்பாக அட்வான்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரூம் வந்து அங்கே ஹோல்ட் பண்ணி நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் அதை எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கேம்ப் ஃபயர் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. இந்த ஒரு வாரம் 10 நாள் தீபாவளி முடிகிற வரைக்குமே கிளைமேட் வந்து ஈவினிங் மேலே மழை வந்துடுது. கேம்ப் ஃபயரை பிளான் பண்ணவே முடியாது. அப்படி தான் இருக்குது. குரூப்பாக வரவங்க பிஃபோராக புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானலில் வந்து உங்களுக்கு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், டாக்ஸி, வேன், கேபு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, டெம்போ தேவை அப்படின்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கொடைக்கானல் வந்ததுக்கப்புறமோ வரும் வழியிலையோ காரோ பைக்கோ ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு மெக்கானிக் தேவை அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இஷ்யூ ஆகிடுச்சு, எப்படி நம்ம கொடைக்கானல் போக போகிறோம் அல்லது எப்படி நம்ம திரும்பி ஊருக்கு போக போகிறோம் அப்படின்ற கவலையே வேண்டாம். நம்ம வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பர் என்னுடைய நம்பர் தான், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் எனி டைம் நமக்கு கால் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கோம். அதே மாதிரி இது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஹோல்சேல் விலையில் நம்ம நண்பர்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லாபத்தை மட்டுமே நோக்கமாக இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ்ன்ற மைண்டோட கூட பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து லோக்கல் சாக்லேட், அதாவது சாக்லேட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட் ஒரிஜினல்னு சொல்லி விற்பாங்க. நீங்கள் வந்து ஏமாந்துட வேண்டாம். உங்களுக்கு வழக்கமாக வாங்கக்கூடிய இடம், தரமான இடங்கள் இருந்தால் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்க, புதுசாக கொடைக்கானலுக்கு வர்றவங்க எங்கே சாக்லேட் வாங்குறது ஏமாந்துருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி ரூம்ஸ் வேணாலும் பிஃபோராக கால் பண்ணுங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் சப்போஸ் புக் பண்ண முடியலை அல்லது நாங்கள் கொடைக்கானல் வந்துட்டோம், ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ண முடியுமா, வெளியில் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன அவைலபிள் ரூம்ஸ் இருக்கோ அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி பழனி ரோடு இந்த மாதிரி தான் டேமேஜாக இருக்குது. ஸோ அதாவது ரோடு வர முடியாத அளவுக்கு டேமேஜ் இல்லை, பாறை உருண்டு விழுந்திருக்குன்னு சொல்லி தகவல் காலையில் நம்முடைய கொடைக்கானல் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து தகவல்களை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவையும் நம்ம சேனலையும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த தகவலை மறந்துடாமல் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் உங்கள் வினோத் இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா.